இன்றைக்கி நான் செய்ய போகிறது வந்து எறா வறுவல். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 1 கப்பு எறா, க்ளீன் பண்ண எறா, 1/4 கிலோ உருளைக்கிழங்கு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கட் பண்ணது, ஒரு 2 கப்பு வெங்காயம், 1 கப்பு தக்காளி இந்த மாதிரி அரிஞ்சது. இனிமேட்டு இது எப்படி வறுவல் செய்யுதுன்னு நான் காமிக்கிறேன். இப்போ அடுப்பில் வானலில் போட்டு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறோம். இதில் இந்த வெங்காயத்தை போட்டு நம்ம பொன்னிறமாக வதக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுது. இது கூட நம்ம உருளைக்கிழங்கையும் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். ஏன்னா உருளைக்கிழங்கு வதக்கினா தான் சீக்கிரம் வேணும். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிட்டு இப்போ எறாவை போடுறோம். இந்த எறா வந்து தண்ணி விடுற அளவுக்கு நம்ம வதக்கணும். எறாவில் வந்து தண்ணி வந்தற்பாடு தான் நம்ம தண்ணி ஊற்றணும். இதுக்கப்புறம் இது கூடயே கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் இப்போ நல்லா வதக்கிக்கணும். எறா தண்ணி விட்டுருக்கு. இப்போ 4 கருவேப்பிலை 4 போட்டு இது முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்குவோம். ஏன்னா உருளைக்கிழங்கு கொஞ்சம் வேகணும், அதனால் இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம். இப்போ 3 ஸ்பூன் குழம்புத்தூள் போடணும். எறா நல்லா வெந்து போச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு 4 பல் பூண்டு போட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கிறோம். இதை இதில் போட்டு கலந்து கொஞ்ச நேரம் அந்த வாசனை வர அளவுக்கு நம்ம கிளறி இறக்கிட வேண்டியதுதான். பாருங்கள், எறா வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நீங்கள் வந்து சாம்பார் சாதம், ரசம் எது கூட வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம். சுவையாக இருக்கும். நீங்கள் இதை செய்து பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். மீண்டும் சுவையான, சுலபமான, ஆரோக்கியமான சமையலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் டச் பண்ணுங்க.